ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்டர்க் அக்கௌண்ட்டு எனக்கு வேணும் ப்ரோ, எவ்வளோ ரேட்டு, இப்போ வாங்கினா எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அப்புறம் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், என்ன ரேட்டு, அப்புறம் வந்து அமௌண்ட்டு எப்படி கட்டி உங்ககிட்ட அக்கௌண்ட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு 2 கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் கொடுக்கறதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் போயிட்டு சேட் பண்ணிக்கோங்க. சேட் பண்ணிங்கன்னா நான் வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னென்ன கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் கொஸ்டின் வந்து இப்போ அக்கௌண்ட்டு நான் வந்து வாங்குறேன், இந்த அக்கௌண்ட் வந்து எப்படிங்க ப்ரோ, இது வந்து சேஃபா, எத்தனை நாளைக்கு வரும், கேரண்டியாக சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு அக்கௌண்ட் வித்துட்டு இருந்தாங்க. நானே ஒரு அக்கௌண்ட் வாங்கி ஒரே மாதத்தில் சஸ்பெண்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு 10 மாதமாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிறது இல்லை. அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் இப்போ ஒரு 4-5 மாசமா வந்து ஒரு சேலர் வந்து நமக்கு கிடைச்சாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் வந்து நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். நானே வந்து செக் பண்ணி பார்த்தேன், 3 மாசமா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அக்கௌண்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அக்கௌண்ட் விற்கிறத பற்றி வீடியோ போட்டு நான் வந்து இது வரைக்கும் 30 பேர் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க, நான் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் சொல்லலை, எல்லாரும் ஒர்க் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து அக்கௌண்ட் சேஃபு தான். எத்தனை நாளைக்கு ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன். நான் நானும் பார்த்துருக்கிறேன். 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டு சேஃபு தான். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியாது, ஆனால் 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்குமே 3 மாதத்துக்கு வரைக்குமே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ அக்கௌண்ட் வாங்கிட்டாங்க ப்ரோ, அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ஸி வாங்கணும். இந்த ப்ராக்ஸி வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அக்கௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை உங்களால் பை பண்ண முடியல அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நானே வந்து ப்ராக்ஸி வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்களே வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா மாதம் ரெனியூல் பண்ணுற அமௌண்ட்டும் வந்து கம்மியாகும், ஒரு 100 ரூபா குறையும். நான் எங்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா 100 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா $3.5 வந்து மாதத்துக்கு வருது. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ப்ராக்ஸி. அது என்ன ப்ராக்ஸினா, ரெசிடென்டல் ப்ராக்ஸி தான் வந்து அந்த வெப்சைட்டில் தராங்க. ரொம்ப சேஃபான வெப்சைட்டு. அதோட லிங்க்கு, அதோட வெப்சைட், அந்த எப்படி வாங்குறதுங்கிறது வீடியோ எல்லாம் வந்து நான் தனியாக அனுப்புவேன். அப்புறம் ப்ரௌசரில் போயிட்டு, க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு எப்படி வந்து செட்டப் பண்ணணுங்கிறதையும் நான் இன்னொரு வீடியோ வச்சுருக்கேன், அதையும் நான் போடுறேன். 3வது கொஸ்டின் என்னன்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து அக்கௌண்ட் வாங்கிட்டேன், நான் ப்ராக்ஸியும் வாங்கிட்டேன், இப்போ லாகின் பண்ணிட்டேன், ஒர்க்கு வந்து எப்படி வருது, ஒர்க்கு என்ன மாதிரி வந்துட்டு இருக்குது, எடுத்தோன்னே எவ்வளோ நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யூஎஸ் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நிறையா டிராஃபிக் இருக்கிறதுனால பகல் டைமில் நீங்கள் உட்காந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச அளவுக்குலாம் ஏர்னிங்ஸ் எதிர்பார்க்க முடியாது. நைட் டைம் தான் வந்து வேலை வர்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே டைமில் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க, நைட் டைம் கொஞ்சம் கம்மியாக ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் லொக்கேஷனுங்கிறனால நீங்கள் நைட் டைம் வந்து ஒரு 11 மணிலேருந்து காலையில் ஒரு 6 மணிக்குள்ளார நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகே ப்ரோ, மினிமம் எவ்வளோ பண்ண முடியும் கேட்டிங்க அப்படின்னா, எடுத்தவொடனே நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வரைக்கும் ரொம்ப அதிக அளவு ஏர்னிங் பார்க்க முடியாது. குறைஞ்சது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 சென்ட்லேருந்து $1 வரைக்கும் பார்க்கலாம். இது வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். மற்ற கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து 3 மாதமோ இல்லை 6 மாதமோ கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த 1 மாதத்தை மட்டும் ஓட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கலாம். என்னென்ன ஒர்க்கெலாம் ப்ரோ வருது, ரெகுலராக என்னென்ன ஒர்க் வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணல, நான் தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து இப்போ நான் எம்டர்க் அக்கௌண்ட்டு வாங்கிட்டேன், ப்ராக்ஸியும் வாங்கிட்டேன், இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்படிங்க ப்ரோ அமௌண்ட்டு கைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது, பிங்பாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த பிங்பாங் வெப்சைட்டில் நீங்கள் இன்றைக்கி என்கிட்ட அக்கௌண்ட் வாங்குறீங்க, இன்னைக்கே நீங்க வந்து உங்க பேர்ல உங்களுடைய சொந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ், உங்களுடைய டீடைல்ஸ் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணணும். எல்லாமே இந்தியா லொகேஷன் தான். நீங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரியே நீங்க பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதே மாதிரி தான் இதுவும். இந்த வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபுல்லா வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு வந்து யூஎஸ் விர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த யூஎஸ் விர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட்ல நேம் இருக்காது. அந்த நேம் இல்லாத அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நாங்க கொடுத்துருக்கிற இந்த எம்டர்க் அக்கௌண்ட்ல ஆட் ஏ பேங்க்
பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு ரூட்டிங் நம்பர் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டையும் கொடுத்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் ஆகிக்கும். அதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதில் எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. 3 days இருக்குது, 7 days இருக்குது, 15 days இருக்குது, அப்புறம் வந்து 30 days இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன எவ்வளோ சீக்கிரம் ஏர்னிங்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு 3 daysல எடுக்கிறனா எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 7 daysல இல்லை 14 daysல இல்லை 30 days எந்த ஆப்ஷன் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது தான். இதில் வந்து அதில் வந்து கம்பல்சரி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்டார்க்லேருந்து பிங்பாங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பிங்பாங் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எம்டார்க்லேருந்து உங்கள் லோக்கல் பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 days ஆயிரும். டோட்டலாக வந்து 5 days ஆயிரும். இதுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிப்பாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிங்பாங் வெப்சைட்டில் மட்டும் வந்து $1 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிப்பாங்க. அதை மினிமம் எத்தனை டாலர் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, மேக்ஸிமம் எத்தனை டாலர் நீங்கள் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, $1 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயம். ஸோ இது எல்லாமே நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். சரி, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ வந்து நான் ஆல்ரெடி இந்தியன் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். நான் வந்து இப்போ இந்த அக்கௌண்ட்டு வாங்கி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிசிலேயோ லேப்டாப்லேயோ வந்து இந்தியன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. RDP அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த RDPயை வச்சு அதுக்குள்ளார வந்து நான் சொன்ன அந்த ப்ராக்ஸி வெப்சைட்டில் போயிட்டு வாங்கின ப்ராக்ஸியை அந்த இதில் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்டார்க் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்தியன் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம், US அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லை ப்ரோ இது வரைக்கும் நான் எம்டார்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ பிசிலையோ டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரௌசரில் வீடியோவில் சொன்ன மாதிரி க்ரோம் ப்ரௌசரில் வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராக்ஸி செட் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேப்டாப்பில் எத்தனை அக்கௌண்ட்டுக்கு ப்ரோ யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரே லேப்டாப்பில் வந்து 5 அக்கௌண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து க்ரோம் ப்ரௌசரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு ஆடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு எம்டார்க்கு லிமிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4 இல்லை 5. அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஹேங் ஆயிரும். அதனால தான் வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அக்கௌண்ட்டு இப்போ நாங்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அந்த பர்சனுடைய நேமு, அட்ரஸ்ஸு, SSN நம்பர், அப்புறம் இமெயில், பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கொடுக்குற அக்கௌண்ட்டில் இமெயிலுடைய பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. உங்கள் நம்பரை வந்து அந்த இமெயில் அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்து எடிட் பண்ணி மாற்றிக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லை வேண்டாம் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப இது கிடையாது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. எக்காரணத்தை கொண்டும் எம்டார்க்குடைய பாஸ்வேர்டை மாற்றக்கூடாது. அதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக வருது. அதனால் நீங்கள் வாங்குற அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் 1 வருஷத்துக்கு அந்த அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். என்னென்ன பண்ணால் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகுங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ ஒரு லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வாங்கி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, திரும்ப வந்து வேறு ப்ராக்ஸி வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அடிக்கடி ப்ராக்ஸி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாலும் அக்கௌண்ட் பிரச்சனை ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. டிவைஸும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. டிவைஸும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் போகும். அப்புறம் எம்டார்க்குடைய பாஸ்வேர்டும் அடிக்கடி மாற்றிருந்தீங்கனாலும் அக்கௌண்ட் போயிடும். அது இந்தியன் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, US அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரே ரூல்ஸ் தான். அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.